வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸ் ஊட்டச்சத்துக்கு நிறைந்தது. இதனால் ஊட்டச்சத்து கூட்ட குறைபாட்டால் எப்போது நீங்கள் அவதிப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் வந்து சமைத்து மற்றபடி உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கிறது காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். நைட்ரேட்டுகள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான உடலுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கு. ஸோ பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பிபி ப்ராப்ளம்னா முதல்ல என்னென்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம் நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் தென்படும். ஸோ அந்த உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு வந்து செல்லாது. ஸோ இதை தான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டம் உடலுக்கு போதுமான அளவுக்கு செல்லலைன்னா மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக கிடைக்காதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணோம்னா பொட்டாசியம் சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இல்லையா. நம்ம வந்து பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நமக்கு கிடைக்கும் போது அது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சும். இதனால் ரத்த ஓட்டம் இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போது உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தனா நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால தான் நீங்கள் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ஜூஸையும் பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். கல்லீரல் மற்றும் பிற உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நச்சு நீக்கம் செய்ய வேண்டியது அவசியம். ஸோ டீடாக்ஸ் பண்ணணும். பீட்ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சு நீக்கம் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஒரு இன்றியமையாத உறுப்புனா அது கல்லீரல் தான். மற்ற உடல் உறுப்புகளை நீங்கள் கல்லீரல் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா கல்லீரல் வந்து தன்னைத்தானே மீண்டும் வந்து புதுப்பித்து கொண்டு செல்களை எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக இருக்கு. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு தான். நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாம மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கல்லீரலும் பாதிப்படைய தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கல்லீரலில் கழிவுகள், கொழுப்புகள் எதுவும் படியாமல் ஆரோக்கியமான முறையில் கல்லீரலை நீங்கள் மேம்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு இருமுறையாவது பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. இது கல்லீரல் அலர்ச்சி நோயிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கழிவுகள், கொழுப்புகளை உங்களுக்கு வந்து விலற்றி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். மறதி நோயிலிருந்து பெரியவர்கள்லாம் விடுபடுவதற்கு தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வயது ஏறும் போது பார்த்தீங்கன்னா அந்த வயது ஏற ஏற மூளை செல்களினுடைய வளர்ச்சி வந்து குறைவதால் சிலருக்கு ஞாபக மறதி வந்து உண்டாகும். பீட்ரூட்ல மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாக இருக்கு. எனவே அடிக்கடி பீட்ரூட் ஜூஸை பருகுவது ஞாபக மறதி வந்து நமக்கு வந்து போக்கிடும். இதன் மூலமாக நமக்கு மூளைகள் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் இல்லாமல் அந்த நரம்புகள் தாழ்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து பாய ஆரம்பிக்கும். இதனால மூளை செல்கள் வந்து நமக்கு புதுப்பிக்கப்படும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பெரியவர்களுக்கு மறதி அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஓரளவு வந்து நமக்கு மறதி வந்து அதிகமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸும் தொடர்ந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள்லாம், அதாவது மறதி ஏற்படக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸும் பீட்ரூட்டையும் எடுத்துக்கலாம். நமது உடலில் பல இடங்களில் புற்றுநோய் ஏற்படுது இல்லையா. உடல் உள்ளுறுப்புகளில் பல்வேறு விதமான உடல் உறுப்புகளில் புற்றுநோய்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய், விந்து பை புற்றுநோய், அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுகுடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், இது மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளில் நிறைய புற்றுநோய்களுமே நமக்கு ஏற்படும் இல்லையா. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை விளட்டணும் அப்படின்னா உயர்தர கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு வேளையாவது நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான புற்றுநோயும் ஏற்படாது. குறிப்பாக உங்களுக்கு ஈரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் எல்லாம் மிகவும் ஆபத்தான புற்றுநோய்
இல்லைங்களா? ஸோ அந்த புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்குலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ரத்தத்தை சுத்திகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அது இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது இந்த ஹீமோகுளோபின் தான் நமக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடல் எங்கும் கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து சோர்வடைஞ்சிரும். மயக்கம், தலைவலி, உடல் வலி, உடல் பலவீனம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஏற்படும், கவனமின்மை எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்துக் கொள்வதற்கு இரும்புச்சத்து வேணும். ஸோ பீட்ரூட் ஜூஸையும் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் கரெக்டான லெவலில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அனிமியா அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸையும் உணவுகள் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.